சின்ன மருமகள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே சேது தான் அப்பத்தாட்ட பேசிகிட்டு இருக்காரு ஃபோனில். பேசும்போது இங்கே இருக்கிற இடம் ரொம்ப குழுவாக இருக்குது அப்பத்தா அப்படின்னு சொல்லுவோம். அதான்டா பேராண்டி நான் வரல, நம்மளால அவ்வளோ குழுலாம் தாங்க முடியாதா பேராண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா தமிழ்ச்செல்வி எங்கே இருக்கா? இருக்கா அவள் ரூமில் இருக்கா. சரிடா. ஏய் பேராண்டி நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதடா, அப்பத்தா எல்லாமே நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா அவள் வாய் வயிறுமா இருக்காடா, அவள்கிட்ட போயிட்டு இப்போலாம் கோவத்தை காட்டிகிட்டு இருக்காத. அவள் பண்ண தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சிடு, புரியுதா? அவள் இப்போ புள்ளாச்சியாக இருக்கா. இந்த நேரத்தில் அந்த சைடில் நடக்கும்போது அவளுக்கு காலெலாம் மரத்து போகும். நார்மலாகவே இந்த மாதிரி புள்ளாச்சியாக இருக்கும்போது கை கால்லாம் பயங்கரமாக வலிக்கும்டா. நாம் தான் கூட இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கணும், புரியுதா? அதை விட்டுட்டு கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வந்து பேசாமல் வந்துட போகிற. அவள் தேவையான சாப்பாடெலாம் பார்த்து வாங்கிக்கிறா. கடை சாப்பாடெலாம் செய்து ஒத்துக்காது. அதனால் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ அவளை அப்படின்னு சொல்ல. அப்பத்தா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்பத்தா, நீ பார்த்துப்படா பேராண்டி, எனக்கு தெரியும்டா. இருந்தாலும் கோவத்தில் இருந்துட போடா பேராண்டி அப்படின்னு சொல்ல. சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சிக்கிறாரு. இங்கே அப்பத்தா பேசி முடிச்சோன்னே சேது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இது, அப்பத்தா இந்தளவுக்கு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளால இப்போ அவளை கூட இருந்து பார்த்துக்க முடியலையே. நாம் அவள் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கோம். ஆனால் அதெல்லாம் அவளுக்கு புரியாமையாக இருக்கும். அவளுக்கும் தெரியும்ல, தெரிஞ்சும் அவள் பண்ண தப்பை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்பாவாலையும் அதை மறக்க முடியல. நாம் அப்பாவை எதிர்த்து அவள்கிட்ட பேச நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவள் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன், அது அவளுக்கும் புரியல, மற்றவளுக்கும் புரியல அப்படின்னு சோகத்தில் போய் சேது தண்ணி அடிக்கிறாரு. தண்ணி அடிச்சுட்டு இங்கே வெளில உட்காந்து பார்க்கில் தமிழ் சொல்லிட்டு பேசலாம் நினச்சி தான் மனசில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. அதை தமிழ் சொல்லி தூரமாக வந்து பார்த்துறாங்க. என்ன இது, இவர் என்ன குடிச்சிருக்காரா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தமிழ் சொல்லி கிட்டக்க போகிறாங்க. கிட்டக்க போகும்போது தான் தெரியுது தமிழ் சொல்லி நினச்சி சேது தனியாகவே பேசிகிட்டு இருக்காத. தமிழ் சொல்லி பார்க்குறாங்க. அப்போது சேது பேசிகிட்டு இருக்கும்போது டக்கு நிமிந்து பார்க்குறாரு. தமிழ் சொல்லி நிற்கவும் உடனே, ஹே தமிழ், நீ அங்கே போய் நிற்கிற, இங்கே வா, நான் பேசல என்ன கோவம் உனக்கு, இங்கே உட்காருவா அப்படின்னு கனவு கண்டா நினச்சி தமிழை திரும்ப வசந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி நான் வந்து உன் மேலே கோவமாக இருக்கலாம், இல்லை எனக்கு உன் மேலே கோவமே கிடையாது, உன் மேலே அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன், அதை நீ தான் சரியாக புரிஞ்சுக்கல. நீ பண்ண தப்பால் தான் நான் இன்றைக்கி உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி உன் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் தெரியுமா? உன் வயிற்றில் எங்கள் அம்மா வளர்கிறாங்க, எங்கள் அம்மாவை நீ பத்திரமா பெற்று கொடுக்கணும், இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தமிழ் சொல்லி காலை பிடிச்சி அமைக்கிறாரு. அமைக்கிட்டு சேது சொல்கிறாரு, தமிழ் உன் மல்ல நான் படுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மல்ல படுத்துக்கிறாரு. இதை சாவித்திரி தூரம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சாவித்திரிங்க செம்ம டென்ஷனாக வராங்க. தாமரையும் பார்த்துறாங்க. அம்மா என்னம்மா இருக்குதாங்க அப்படின்னு சொல்ல. அதான் தாமரை எனக்கும் புரியல, நேற்று வரைக்கும் எல்லையும் புண்ணியமாக இருந்தாங்க, ஆனால் இப்போது கொடைக்கானல் வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தியா 2 பேரும் தனியாக போய் ஒன்றா உட்காந்துக்கிட்டு, அதுவும் அவள் மடியில் இவன் படுத்திருக்கான். அப்போது நம்மளாம் நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க 2 பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்ல. அம்மா பாத்தியாம்மா, இப்படி இருக்கும்போது எப்படிம்மா சேது உங்க கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு தாமரை சொல்ல. அடியே தாமரை, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதடி, நான் நேற்று வரும்போது உங்கள் அப்பாட்ட பேசிட்டேன். உங்கள் அப்பா இங்கே அடியாளங்களை ரெடி பண்ணிட்டாரு. நாளைக்கு காலையில் நம்ம வெளியில் போகும்போது இந்த குட்டச்சியை மட்டும் நாம் அவங்கள்ட்ட அடையாளம் காட்டிட்டா போதும். அப்புறம் இந்த குட்டச்சியை அவனுங்க தூக்கிட்டு போயிடுவானுங்க. தூக்கிட்டு போனால் போனது தான். அப்புறம் அவளை திரும்ப யாராலையும் பார்க்க முடியாது. அவனுங்க எங்கேயாவது கொண்டு போய் ஒரு மலையில் வச்சு அவள் கதையை முடிச்சிருவானுங்க. இந்த சேது திரும்ப ஊருக்கு போகும்போது பொண்டாட்டி காணா போயிட்டா, செத்து போயிட்டா அப்படிங்கிற சோகத்தோடு தான் வரப்போகிறான். அதுக்கப்புறமா அவன் சோகத்தை மறக்கிறது குடிக்க ஆரம்பிப்பான். குடிக்க ஆரம்பித்தா கொஞ்ச நாள்லேயே அவனை பற்றி அண்ணன் கவலைப்படுவார். அப்போது உன்னை கை காட்டி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக எல்லாம் சரியான்னு சொல்லி நான் நினச்ச பிளான் படியே உன்னை சேதுக்கு மனைவி ஆக்கிடுவேன். அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட தாமரை, அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக ஏன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போது சேதுவும் தமிழும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்களா? அவள் சந்தோஷம் இன்னி நைட்டோட முடிய போய் தாமரை, நீ ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி வெளியில் சுற்றி பார்க்கலான்ட்டு போகிறாங்க. போகும்போது இங்கே சாவித்திரி பிளான் பண்ண மாதிரியே அடியாளுங்க வந்து தமிழ் சொல்லி தூக்கிட்டு போயிடறாங்க. சேது வண்டி பண்ணியே ஓடுறாரு, ஆனால் வண்டி போயிடுது. இங்கே சேதுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. உடனே ராஜாங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ராஜாங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இது மாதிரி அமைச்சருடைய மருமகளை கொடைக்கானல கடத்தி போயிட்டாங்க. அப்புறம் நியூஸ்லாம் டிவி ஃபுல்லாக வருது. அதை பார்த்து இங்கே தமிழ்ச்செல்வி வீட்டில் இருக்க எல்லாமே பதறி போகிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி காணும்னு சொல்லி போலீஸ் ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி கிடைக்கவே இல்லை. சேது இங்கே துக்கத்தில் அப்படியே உறைஞ்சி போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கே தெரியுமே தமிழ் கிடைக்கவே இல்லை. தமிழ் மேலே நாம் அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்தோம், ஆனால் கடைசி தமிழ்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் காணா போயிட்டாலே அப்படிங்கிற சோகத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் இங்கே சேது குடும்பம் ஒட்டுமொத்த அனைவருமே கண்ணீரில் மூழ்கிறாங்க.